வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்ரி அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்திற்கு 50 மில்லியன் ரூபாய் செலவு. திருமலையில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவ அனுமதி. கனிமுல சஞ்சீவவின் உடலை அவரின் தாயிடம் ஒப்படைத்து நல்லடக்கம் செய்ய உத்தரவு. நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றத்தில் பதாதை. சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு போட்டு. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2018 ஆண்டு அமெரிக்காவிற்கு மேற்கொண்டு உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்திற்காக 50 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி சிறிசேன இந்த சுற்றுப்பயணத்தில் 77 பேரை அழைத்துச் சென்றுள்ளார். இதில் அப்போதைய முதல் பெண்மணி உட்பட மொத்தம் 9 அமைச்சர்கள் அடங்குவார்கள். அதிகாரப்பூர்வ குழுவில் 28 உறுப்பினர்கள், 2 நெறிமுறை அதிகாரிகள், 13 பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் 28 ஊடக ஊழியர்கள் இருந்தனர். இந்த சுற்றுப்பயணத்தில் மொத்த செலவு ரூபாய் 50.4 மில்லியன் என்று துணை அமைச்சர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச February 8 மற்றும் 9 தேதிகளில் இந்தியாவிற்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக 72 உறுப்பினர்களை அழைத்துச் சென்றார். இதன் மொத்த செலவு 9.5 மில்லியன் ரூபாய் ஆகும். அதிகாரப்பூர்வ குழுவில் 12 பேர் இருந்தனர். மேலும் 11 பேர் அதிகாரப்பூர்வ குழுவில் இருந்து தனித்தனியாக சென்றனர். 5 பெண்கள் மற்றும் 5 ஊடக ஊழியர்கள், 2 தனித்தனி பாதுகாப்பு படைகள் ஆகியவை ஒரே சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி மற்றும் முதல் பெண்மணிக்கு பாதுகாப்பு அளிக்க சென்றுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூரில் 50 மெகாவாட்ஸ் மற்றும் 70 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவுவதற்காக இலங்கை அரசு மற்றும் இந்திய அரசு ஆகியவற்றுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. 2 அரசுக்கும் இடையே மேற்கொள்ளப்படும் திட்டமாக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனத்தின் கூட்டு தொழில் முயற்சி கம்பெனியால் நிர்மாணித்தல், உரிமை வகித்தல் மற்றும் அமுல்படுத்துதல் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது. திருகோணமலை சாம்பூரில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை அமல்படுத்துவதற்காக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனம் ஆகியவற்றால் கூட்டு தொழில் முயற்சி கம்பெனியாக நிறுவப்பட்ட ட்ரிங்கமலை பவர் கம்பெனி லிமிடெட் மூலம் உத்தேச 50 மெகாவாட் கூரிய மின் உற்பத்தி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் உத்தேச திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையினால் இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவரான கனிமுல சஞ்சீவவின் மரணம் குறித்து விசாரணை நடத்துமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஷா லக்மாலி சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் போலீஸ் பிணவரையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அவரது உடலை அடக்கம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பிறகு அவரது உடல் அவரது தாயாரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக நேற்று அகில இலங்கை நீதிமன்ற ஊழியர் சங்கத்தினால் பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் திறந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். நீதிபதிகள் மற்றும் உத்தியோகஸ்தர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா என அப்பதாதையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தினத்திற்கு பதிலாக மார்ச் 1 பாடசாலைகள் நடைபெறும் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் அபியாச புத்தகங்களை நியாயமான விலையில் சந்தைக்கு வெளியிடுவது குறித்து சமீபத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் அபியாச புத்தக உற்பத்தி நிறுவனங்களுடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அதன்படி மின்சார கட்டணங்கள், மாற்று விகிதங்கள் மற்றும் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட மாற்றங்களினால் நுகர்வோருக்கு உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் நன்மைகள் குறித்து விவாதிக்க ஜனவரி 17 மற்றும் பிப்ரவரி 19 ஆகிய தேதிகளில் இலங்கையில் உள்ள பல முன்னணி அபியாச புத்தக உற்பத்தி நிறுவனங்களான அட்லஸ், ரிச்சர்ட், நலக்கா, அக்குரா, விரோதரா, எஸ்பிசி மற்றும் டுமிது ஆகியவற்றுடன் 2 சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக உள்ள உத்தியோகபூர்வ நிறுவனங்களின் சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும், எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் இதற்கான சிறிது காலம் எடுக்கும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். 10வது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் 1வது கூட்டம் அவருடைய தலைமையில் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பு தரப்பில் இங்கு கருத்து தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் இது தொடர்பில் முன்மொழிவு ஒன்றே தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும், எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சோதனையிடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 2 சிறிய ரக விமானங்கள் நடுவானில் மோதி விபத்தில் சிக்கியதில் 2 பேர் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் மெரானா பகுதியில் உள்ள விமான நிலையத்திலிருந்து நேற்று காலை புறப்பட்டு சென்ற செஸ்னா 172S என்ற விமானமும் லன்கெய்ல்ஸ் 360 MK என்ற 2 விமானமும் நடுவானில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விமானங்கள் இரண்டும் ஒற்றை இன்ஜின் கொண்டதோடு இரண்டும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் தீப்பிடித்து எரிந்ததோடு 2 பேர் உயிரிழந்தனர். நுவரெலியாவில் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக அரிசி விற்பனை செய்த 2 கடைகளுக்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த ஹவாயிலிய மற்றும் கந்தப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர்கள் 2 உட்பட 13 பேர் நுவரெலியாவின் கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் சிரேஷ்ட விசாரணை அதிகாரி திரு அமில ரத்நாயக்க தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்த 2 பேருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் குற்றத்தை ஒப்புக்கொண்ட 13 பேருக்கும் 1,30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எலான் மஸ்க் இந்தியாவின் கார் தொழிற்சாலையை தொடங்கினால் அது அமெரிக்காவுக்கும் செய்யும் அநியாயம் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா இந்தியாவின் கால்பதிக்கு ஆர்வமாக உள்ளது. இந்தியா மற்றும் பல்வேறு தெற்காசிய நாடுகளில் டெஸ்லா கார்களை விற்பனை செய்ய எலான் மஸ்க் முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. $40,000 மேல் விலை கொண்ட அதிநவீன சொகுசு கார்களுக்கான அடிப்படை இறக்குமதி வரியை 110%இலிருந்து 70% இந்திய அரசு குறைத்துள்ளது. இந்த சூழலில் கடந்த வாரம் அமெரிக்கா சென்றிருந்த இந்திய பிரதமர் மோடியை எலான் மஸ்க் சந்தித்து பேசினார். இந்த பின்னணியில் இந்தியாவில் வேலைக்கு ஆட்களை சேர்ப்பு தொடர்பான விளம்பரத்தை லிங்க்டின் பக்கத்தில் டெஸ்லா கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டுள்ளது. குறித்த விண்ணப்பத்தில் 13 பதவிகளுக்கு விண்ணப்பம் கூறப்பட்டுள்ளது.
இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரியும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தை கூட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: ராமேஸ்வரன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 3 மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களை கடந்த 19ஆம் தேதி அன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில், கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தினை கூட்ட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி கடிதத்தை எழுதியுள்ளார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.